हरे कृष्णा परम जयते श्री कृष्ण संकीर्तनम जय श्रीला गुरुदेव அறுபடை வீடுகள் பற்றி பார்க்கலாம். பகவத்கீதையில கிருஷ்ணர் சேனாம் நீனாம் அகம் ஸ்கந்த அப்படிங்கிறார். சேனாதிபதி அந்த சேனை தலைவர்கள் இருக்காங்களே, அதுல நான் தலைமை தாங்கி அழைச்சிட்டு போற போது என்ன ஸ்கந்தான்னு கூப்பிடுறாங்க. நான் தான் அது அப்படிங்கிறார். இது கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எப்படின்னா, பிரம்மம் அப்படிங்கிறது ஆத்மா, பரபிரம்மம் அப்படிங்கிறது பகவான். பகவானை குறிக்கும், கிருஷ்ணரை குறிக்கும். நடுவுல மீடியா மாதிரி செயல்படுறார். அவர் வந்து சுபிரம்ம அப்படிங்கிறத சுப்பிரமணிய சுப்பிரமணிய அப்படின்னு சொல்றோம். நமோ பிரம்மண்ய தேவாய அப்படி பிரார்த்தனைகளை வருது. இப்போ பார்வதி தேவிக்கு ஒரு முறை சிவபெருமான் ராத்திரி பூரா கிருஷ்ண கதா பேசுறார். வடநாடுகள்ல அதுதான் சிவராத்திரி. அப்போ ஒரு மரத்தடியில பேசுனாங்க. அந்த மரத்துல ஒரு குரங்கு தினமும் உறங்க வரும். இவங்க பேசுறது இடைஞ்சலா இருக்கிறதுனால ஒவ்வொரு இலையா சிவனார் தலையில பிச்சு போட்டுக்கிட்டே இருக்குது அந்த குரங்கு. அப்படி இருந்து அவர் எழுந்து போகல. அவரு மெய்மறந்து கதை சொல்றார். அப்ப அந்த குரங்கு என்ன பண்ணுது, ஒரு கொப்பை ஒடிச்சு போட்டுருது. அப்ப அவர் படக்குன்னு மேல பார்க்கிறார். மேல பார்த்தாச்சுன்னா, குரங்கு அப்படி பார்க்குது. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு சிவனாருக்கு. இது ஒரு ராஜா, அ திராவிட தேசத்துல மன்னனா இருந்தவன். ஒரு சாபத்தால இப்படி குரங்கா பிறந்திருக்கான்னு தெரிஞ்சு கீழ வர சொல்றாரு. அப்ப அந்த அம்மா, "அவன தண்டிச்சிராதீங்க. உங்கள இலைகளால அர்ச்சனை பண்ணியிருக்கிறான்." அப்படின்னு சொல்லி அத ஒரு பாசிட்டிவா எடுத்து சொல்றாங்க. அதனால தான் அந்த மரம் வந்து வில்வ மரம். வில்வ அர்ச்சனைங்கிறது வந்தது லிங்கத்துக்கு. இப்ப அவன வந்து திரும்ப மன்னனாக்கிர்றார். ஆனா உயரமா இருக்கிறான். அவன் தான் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பேரு. குந்தன் அப்படிங்கிறது பலசாலிய குறிக்கும். குந்தன். இப்ப எலக்ட்ரிக்கல் ஜாமான்லாம் குந்தன் ஒண்ணு வருது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுனால அந்த பேர வச்சிருக்காங்க. முசுகுந்தன், முசுங்கிறது குரங்க குறிக்கும். அந்த ராஜா என்னுடைய அழகுனால நான் திமிரா நடந்துக்கிட்டேன். அதனால அகத்தியர் என்ன குரங்கா போன்ட்டாரு. திரும்பவும் நான் அழகனாகனா கஷ்டம் தான். அதனால முகம் மட்டும் குரங்கா இருக்கட்டும்னு சொல்லி, அப்படி வேண்டி சிவனார்ட்ட அதே போல முகத்த பெற்றான். அந்த மன்னனாக அவன் இருக்கிறான். இருக்கிறபோது முருகனுக்கு அவன் நண்பன் ஆயிட்டான். சேனாதிபதி அ அவருக்கும் நண்பன் ஆயிட்டான். எப்பவாவது தேவலோகத்துக்கு இவன் இஷ்டத்துக்கு போகலாம், வரலாம் அந்த மாதிரி இருந்தது. அப்போ ஒரு முறை அசுரர்களோட போர் நடக்கிறபோது, முருகன் பங்கேற்க முடியல. அவரு இவன்கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சார் முசுகுந்தன்ட்ட. இவன் வந்து சுலபமா அவங்கள விரட்டி அடிச்சுட்டான். அப்போ ரொம்ப அசதியா இருந்தது. ஒரு விருந்து நடந்தது. இந்திரன் விருந்து வைக்கிறான் தேவலோகத்துல. சாப்பிட்ட பிறகு ஓய்வெடுக்கிற நிலைமை. அப்போ முசுகுந்தன், "நான் தொடர்ந்து தூங்க விரும்புறேன். ரொம்ப அசதியா இருக்கு." அப்படிங்கும்போது, "பரவால்ல, இப்போ உறங்க வேண்டாம். அந்த பக்கத்துல ஒரு சில இடங்கள சுத்தி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி தேவலோகத்துல ஒரு காட்சியகம், அதாவது மியூசியம் மாரி ஒரு பகுதி. அது உள்ள போயாச்சுன்னா, நெறைய பொருட்கள், பரிசு பொருட்கள்லாம் அங்க இருக்கு. தேவலோகத்துக்கு வந்ததெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் முசுகுந்தன். அதுல முருகன் சிலை இருக்குது. அத பார்த்து இவனுக்கு ஒரு ஆசை. நம்ம நண்பருடைய சிலையாச்சே, இத தருவானா இந்திரன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நெனைக்கிறான். அது இந்திரனுக்கு புரிஞ்சு போச்சு. கொடுக்க இஷ்டம் இல்ல. அதுக்கப்புறம் புறப்படுற சமயம், "வேற எதுவும் உனக்கு விருப்பம் இருக்கான்னு?" கேட்கிறபோது, "அந்த முருகன் சிலை எனக்கு ஆசையா இருக்கு." அப்படின்னு சொன்னான் முசுகுந்தன். அப்போ அங்க விதவிதமா முருகன் இருந்தாரே, எந்த முருகன் அப்படின்னு சொல்லி இவன் குழப்புறான் இந்திரன். அப்போ விதவிதமா இல்லையே, ஒண்ணு தானே பார்த்தேன் அப்படிங்கும்போது, "இல்ல நான் பார்த்தேன்" அப்படின்னு இவன் சொல்ல, "அங்க இருக்கு" அப்படிங்கிற சரின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா இந்திரன் மாயையினால இன்னும் சிலைகள செய்து வச்சுட்டான். 5 சிலைய செய்து வச்சுட்டான்.
அப்ப இவரு சரியா எத பார்த்தாரோ அத எடுக்கிறார். எடுக்கும்போது நாரதர் வந்துட்டு, "ஆரையும் அவன்கிட்ட கொடுத்து விடு. உனக்கு சிறந்த படை வீரனா இருந்தான். அவனுக்கு இத கூட நீ கொடுக்காட்டி நீ என்ன மனுஷன்? அ படைகளின் நாயகன். அவரத்தானே அவன் கேட்கறான். குடுத்து அனுப்பு." அப்படின்னு சொல்லி நாரதர் புத்திமதி சொல்ல, அந்த சிலைகளை எல்லாம் கொண்டு வந்து பூமியில வந்து அங்கங்க பிரதிஷ்டை பண்றார். எல்லாமே நம்ம அவருடைய அந்த திராவிட தேசத்திலே பிரதிஷ்டை பண்றார். பண்ணிட்டு இன்னொரு வரமும் வாங்கியிருக்கான் இந்திரன்ட்ட தொடர்ந்து தூங்கணும்னு சொல்லி. அப்போ 40,00,000 ஆண்டுகள் தூங்குறான் தொடர்ந்து. அஸ்ஸாம் பக்கத்துல அ ஒரு பகுதி. அவன் வந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறான். அஸ்ஸாம் வராது. குஜராத்ல இருந்து அது போற பாதையில வரும். சரி அது ஒரு பகுதி. அது பார்க்கலாம் பின்னாடி. அப்போ அவன் தூங்குறபோது, அ 40,00,000 ஆண்டுகள் ஆயிருது. முருகன் லீலா அதெல்லாம் பூர்த்தியாகி, பின்னாடி இப்போ 5000 வருஷம் முன்னாடி கிருஷ்ணருடைய லீலை, துவாரகா கிருஷ்ணர் லீலை நடக்கிறபோது, காளையவனன்னு சொல்லி ஒரு வெளிநாட்டுக்காரன். அவன் 1,00,00,000 பேரோட வந்தான். துவாரகைய சுத்தி வளைக்கிறான். கிருஷ்ணர் வந்து அவன்கிட்ட சண்டை போடுற மாதிரி கீழ வந்துட்டு, ரதத்த நிறுத்திட்டு, பாதுகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு, ஆயுதங்கள் எல்லாம் ஓரமா வச்சுட்டு, வெறுங்கையோட நடந்து போறார். அப்போ காளையவனும் நெனைக்கிறான், ஆ இவன் வந்து கை சண்டை போடலாம்னு நெனைக்கிறான். அதாவது ஆயுதம் இல்லாம. அதனால நம்மளும் இதையெல்லாம் கழட்டி வச்சுருவோம்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இவனும் வெறுங்கையோட கிருஷ்ணர எதிர்பார்த்து நிக்கிறான். பகவான் கிட்ட போனார். ஒரு சிரிப்பு சிரிச்சார். அவன் மெய்மறந்து வாய் பார்க்குறான். அப்போ பகவான் நடந்து போறார். இவன் பின்னாடியே போறான். இந்த காளையவனும் வந்து அ அ இவன் வந்து சாகக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கிறான். தேவர்களாலயோ, இறைவனாலயோ அப்படி வரம் வாங்கியிருக்கிறான். அப்போ கிருஷ்ண பலராமால கண்டிப்பா இவனுக்கு மரணம் கிடையாதுங்கிறது நிச்சயம். அது கிருஷ்ணருக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப இவன் கிருஷ்ணர் நடந்து போக இவன் பின்னாடியே வாரான். இப்படி நடந்து போறபோது, கொஞ்ச தூரம் கழிச்சு கிருஷ்ணர் ஓட ஆரம்பிக்கிறார். "அட பேடி! இவ்வளவு இவ்வளவு கேவலமா உன்னுடைய வீரம்? ஓடுகாலியா இருக்கியா நீ? உன்ன விடமாட்டேன்னு" விரட்டிட்டே போறான். அங்க ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கு. அதுல பகவான் போயிட்டு பின்பக்கமா மறைஞ்சிட்டார். இவன் அந்த குன்றுக்குள்ள ஒரு குகை. அதுக்குள்ள போறான். அங்க தான் முசுகுந்தன் தூங்கிட்டு இருக்கிறான். தூங்குறபோது நல்லா மூடி படுத்திருந்தான். கிருஷ்ணர் மறைஞ்சுக்கிட்டார். இவன் போயிட்டு தூங்குறவன கொல்லக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. அதனால இப்படி நடிக்கிறான் கிருஷ்ணன்னு நெனச்சுட்டு ஓங்கி நெஞ்சில மிதிச்சான். மிதிச்ச உடனே அவன் கண்ண திறந்தான். "யார் அது?" அப்படின்ட்டு. அவன் இந்திரன்ட்ட வரம் வாங்கியிருந்தான். 40,00,000 தொடர்ந்து நான் தூங்கணும். அப்படி யாராவது என்ன எழுப்புனா என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, எழுப்புனா அவன் நீ பார்க்கிற பார்வையில பொசுங்கி செத்துருவான்னு இந்திரன் வரம் குடுத்திருந்தான். அதேபோல இவன் யார் அதுன்னு கண்ண திறந்து பார்த்தா பொசுங்கி சாம்பல் ஆயிட்டான் காளையவனன். அ பகவான் எப்படி ஒரு பக்கம் ஒருத்தனுக்கு கதைய முடிச்சார். ஒருத்தனுக்கு புது கதைய ஆரம்பிக்கிறார். முசுகுந்தனுக்கு முக்தி குடுத்தார். கடவுள்ட்ட போகலாம் அப்படின்னு முக்தி கொடுக்கிறார். அப்போ அ பகவான பார்த்து அவன் கண் கலங்கி, "நான் தெரியாத்தனமா இப்படி ஒருத்தன கொன்னுட்டேனே! சாவுக்கு காரணமானனே!" அப்படின்னு வருந்தும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கும் காலம் பூர்த்தியாச்சுது. நீ வந்து உனக்கு யார் இஷ்டமோ நீ அங்க போகலாம். நீ இப்ப விடுபட்டிருக்கிற. அ அவனுக்கும் இதுதான் கடைசி காலம். முடிஞ்சு போச்சு. ஒண்ணு போல கணக்கு தீர்ந்தது." அப்படின்னு சொல்லி பகவான் அங்க வந்து கிருஷ்ணரா காட்சி தரல. விஷ்ணுவா காட்சி கொடுத்து முக்திய கொடுத்திருந்தார். முசுகுந்த முக்திங்கிறத பாகவத்துல பார்க்கலாம். இவர் தான் வந்து ஸ்தாபிக்கிறார். அ அறுபடை வீடு அப்படின்னு சொல்றோம். இவர் ஸ்தாபிச்சதாக ஒரு செவிவழி கர்ண பரம்பரைன்னு சொல்லுவாங்க. கர்ணம்னா காது. இப்படி ஒரு சம்பவம் உண்டு. வடநாடுகள்ல பேசுவாங்க. இந்த கதைகள பற்றி சொல்வாங்க. காலப்போக்குல தமிழகத்துல இருந்த மன்னர்களும், பக்தர்களும், தமிழ் சங்கமும் ஒரு காரணம். இதெல்லாம் வச்சுட்டு முருகனுடைய அந்த ஆலயத்த வந்து இன்னும் மேற்கொண்டு கட்டடங்கள் கட்டி சிறப்பு செய்திருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா.